சாமியே சரணமையப்பா. என் உறவுகளுக்கும் என் நண்பர்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2025 வருடத்தில், அதாவது கடகராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேன். நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு ஏன்னா கிட்டத்தட்ட 2024 ஏகப்பட்ட போராட்டத்தை சந்திச்சிட்டிங்க. காரணம் என்னென்னா, அஷ்டமத்து சனியில் நஷ்டங்களை பண்ணிவிட்டு உக்காந்துட்டிங்க. கஷ்டம்னா அவ்வளோ கஷ்டமெல்லாம் இல்லை, வயசுக்கு மீறின கஷ்டம். கண்டதும் தண்டம் பண்ணி, கைப்பொருள் விரயம் பண்ணி, பண்டவோர் நாட்டை விட்டு வனவாசம் போகாத கொடுமை, சித்திரவதை அனுபவிக்கிற நேரமெல்லாம் அனுபவிச்சிட்டிங்க. கிட்டத்தட்ட இவரா சனி வச்சு செஞ்சிட்டாருப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த 2024 ஏகப்பட்ட கஷ்டம். 24 மட்டும் இல்லை, 23, 24 கிட்டத்தட்ட இந்த 2.5 வருஷ காலத்தில் ஏகப்பட்ட போராட்டத்தை சந்திச்சிட்டிங்க. ஆனால் இந்த 2025 பார்த்திங்கன்னா முக்கியமாக 3 கிரக பயிற்சிகள் நடக்குதுங்க. அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம்னு சொல்லலாம், பலம்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கடகராசிக்கு பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி எதை சாப்பிட்டா நம்ம பெத்தம் தெரியுமோ அப்படின்ற ஒரு இடத்துல நம்ம வந்துட்டோம். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த 2025 29ஆம் தேதி 3வது மாதம் 2025 பார்த்திங்கன்னா சனி பெயர்ச்சாகிறார். அதாவது 2025 மார்ச் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சாகிறார். அந்த சனி பெயர்ச்சாகும்போது உங்களுக்கு பிடிச்ச அந்த அஷ்டமத்து சனி உங்களை விட்டுட்டு போக போகுது. உங்களுக்கு பிடிச்சுன்னா விருப்பப்பட்டு இல்லை, உங்களை பிடிச்சிருந்த அஷ்டமத்து சனி உங்களை விட்டுட்டு போக போகிறார். அந்த அஷ்டமத்து சனின்றது போயிட்டு அடுத்தது உங்களுக்கு எது வேணால் வராருன்னு கேட்டிங்கன்னா பாக்கிய சனியாக வராரு. கிட்டத்தட்ட அஷ்டமத்து சனி முடிஞ்சு பாக்கிய சனியாக வராரு. பாக்கிய சனின்னா என்ன? அதாவது லாபங்களை கொடுக்குற இடத்துக்கு வராரு. கிட்டத்தட்ட நம்மளுடைய நிலைமை கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறதுனா, ஒரு மொபைல் சார்ஜ் இருக்குதுன்னா ஃபுல்லாக டவுன் ஆகி 0% வந்துட்டோம். உங்களுடைய பண வரவும் சரி, உங்களோட தொழிலும் சரி, உங்களுடைய நிம்மதி சரி, உங்களுடைய வாழ்க்கை சரி, வாழ்வாதாரம் சரி, கிட்டத்தட்ட ஃபுல்லாக டவுன் ஆகிட்டிங்க. டவுன் ஆகி 0க்கு வந்துட்டிங்க. இதுக்கு மேலே இறங்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. கிட்டத்தட்ட இன்னொரு 2-3 மாதம், ஒரு 5-6 மாதம்னா கூட என்னால் தாக்க முடியாது சாமி, ஒன்று உயிரை மாச்சிக்கணும், இல்லை விட்டுட்டு வனவாசம் போகணும், அந்த நிலைமைக்கு இந்த கடகராசிக்காரங்க வந்துட்டிங்க. அப்போ இந்த 2025 புத்தாண்டாவது இந்த வருஷத்துலையாவது நல்லது நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்த காலத்தில் புத்தாண்டு உங்களுக்கு பலன் கொடுத்ததுன்னு சொல்கிறத விட, யார் உங்களை அழிச்சாங்களோ, சனி பகவான் சொல்கிறேங்க, யார் உங்களுக்கு சிரமத்தை கொடுத்தாரோ அவரே உங்களுக்கு மீண்டும் உங்களை வளர வைக்க போகிறார். ஏன்னா உங்களுக்கு அஷ்டமத்து சனியிலிருந்து அடுத்தது உங்களுக்கு பாக்கிய சனியை ஆரம்பமாகுது. அப்படி ஆரம்பமாகக்கூடிய காலகட்டம் மார்ச் 29க்கு மேலே. அப்போ கிட்டத்தட்ட மே மாதத்துலேருந்து இந்த லாஸ்ட் இயர் எண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா அருமையான உங்களுக்கு ஒரு பொற்காலமாக அமைய போகுது. பண வரவு கிடைக்க போகுது. உங்களுக்கு கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, கிடைச்ச வேலை, அதாவது எதிர்பார்த்து வந்த வேலை இல்லாமல் கிடைச்ச வேலை செய்துட்ருக்கிறேனுங்க அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் சரியான ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது. அப்படி பார்த்திங்கன்னா மொத்தத்தில் உங்களுக்கு சனி பெயர்ச்சின்றது உங்கள் ராசிக்குன்றது 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு போகிறாரு. அஷ்டமத்து சனியிலிருந்து பாக்கிய சனிக்கு போகிறாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா குரு பெயர்ச்சி. குரு பெயர்ச்சின்றது 11ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துக்கு போகிறார். 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கிற குரு பகவான் 12ஆம் இடத்துக்கு விரயஸ்தானத்துக்கு வரார். அப்படி விரயஸ்தானத்துக்கு வந்துட்டால் கூட உங்கள் ராசிக்கு தொழிலுக்காரகன், தொழிலுக்கு அதிபதியே யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான். அவரையே உங்கள் ராசிக்கு பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்துருவார். சரிங்களா? அப்போ உங்களுக்கு குரு பகவான் 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு எப்போ வராரு? 5வது மாதம் 14ஆம் தேதி தான் வராது. கிட்டத்தட்ட இந்த வருஷத்தில் பாதி வருஷம் முடிஞ்சிடுது. 5வது மாதம் இன்றைக்கி 14ஆம் தேதி. அப்போ குரு என்ன பண்ணுறாரு? ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு வராரு. அப்போ உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் 12ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு.
அப்படி வரும்போது என்ன பண்ணணும், நீங்கள் ஜாமீன் எழுத்து போடுறதோ, கூட்டு தொழில் பண்ணுறதோ, 10 ரூபா வாங்கி கொடுக்குறதோ, நான் இருக்கிறேன்னு சப்போர்ட் பண்ணுறதோ முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு தனிச்சு இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் நல்ல பலன்களை கொடுத்துருவார். சரிங்களா? அதே சமயத்தில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அடுத்தது ராகு கேது பெயர்ச்சி. அது இந்த 2025 தாங்க நடக்குது. 2025 வருடத்தில் மே மாதம் இன்றைக்கி வந்து 18ஆம் தேதி அன்றைக்கி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இன்றைக்கி மேனத்தில் இருக்கிற ராகு பகவான் கும்பத்துக்கும் கன்னி ராசியில் இருக்க வேண்டிய கேது பகவான் சிம்ம ராசிக்கு வராரு. அப்போ வந்து ராகு பகவான் 9ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு வராரு. 9ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் இருந்து 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கு வராரு. ஒவ்வொரு மனிதருக்குமே 8ஆம் இடம் நல்லா இருந்தால் மட்டும்தான் வீடு வாசல் அமைக்க முடியும், கட்ட முடியும், ஆல்ட்ரேஷன் பண்ண முடியும், வீடு வாசலை தேடிக்க முடியும். அப்போ அந்த 8ஆம் இடம் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஆயிலும் கெட்டு போகும், ரெண்டாவது வந்து மண்மனையும் அமைக்க முடியாது. அப்போ எதுவுமே நம்ம வந்து நினச்சது சரி பண்ண முடியாது. அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த 8ஆம் இடத்துக்கு வந்து ராகு பகவான் வந்த காலம் உங்களுக்கு நல்ல காலம். ஆயுள் ஸ்தானத்தையும் பார்க்குறாரு. ஆயுள் பார்க்குறாருன்னா ஏதோ ரூபத்தில் அந்த உடல் உபாதிகள், ஆப்ரேஷன் பண்ணால் தான் நான் பிழைக்க முடியும், ஹாஸ்பிட்டலுக்கு போனால் தான் நான் வாழ முடியும், இந்த மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டால் தான் நான் வாழ முடியும் நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த ராகு பகவான், ஏன்னா ராகை போல் கொடுப்பார் இல்லை, கேதை போல் கெடுப்பார் இல்லை. அப்போ அந்த ராகு பகவான் எப்படி பார்த்தாலுமே 8ஆம் இடத்துக்கு வரும்போது உடல் உபாதிகளை சரி பண்ணி கொடுத்துருவார். ரெண்டாவது அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மண்மனை நிறைய பேருக்கெல்லாம் கனவாகவே இருக்கும். இடம் வாங்கணும், வீடு கட்டணும், மண் வாங்கணும், இன்றைக்கி பூமி வாங்கணும், வாங்கின வீடு கட்ட முடியாமல், கட்டின இடத்துல வீடு கட்ட முடியாமல், கட்டிட்ட வீட்டில் வாழ முடியாமல், ரெண்டாவது சிரமத்துக்கு உள்ளாக்கி உக்காந்துருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த யோகத்தை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த 18ஆம் தேதி 5வது மேசத்துக்கு மேலே இந்த ராகு பகவான் உங்களுக்கு கொடுத்துருவார். அதே மாதிரி வந்து கேது பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்துக்கு வந்துடுவார். சகோதரஸ்தானம் அதாவதுன்றது வந்து பார்க்கும்போது தைரியஸ்தானத்தில் இருக்க வேண்டிய கேது பகவான் 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்துக்கு வந்துடுறார். அப்போ குடும்பஸ்தானத்துக்கு வரும்போது என்ன பண்ணுவார், குடும்பத்தில் இருக்க வேண்டிய அந்த சங்கட சலிப்புகள் எல்லாமே சரி பண்ணி கொடுத்துருவார். நான் விளையாட்டுத்துறையில் நல்ல ஆர்வமாக இருக்கிறேங்க, எனக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் லைனில் ஏதாவது கிடைக்குமா, இல்லை நான் படிச்சிருக்கிறேன், இந்த படிப்புக்கு எனக்கு ஏதாவது உத்தியோகம் கிடைக்குமா, 4 காசு சம்பாரித்து கடனை கட்ட முடியுமா, 10 ரூபா சம்பாரித்து என் குடும்ப தேவைகளை நான் பூர்த்தி பண்ண முடியுமா, இது எல்லாமே உங்களுக்கு எதிர்பார்ப்பு நடக்கும். ஏன்னா ராகுக்கும் கேதுக்கு வந்து கோச்சாரத்தில் வீடு கிடையாது, நிழல் கிரகம், சாய கிரகம், வக்கர கிரகம். அப்போ அந்த ராகர் யாரை பார்க்குறாரோ, எந்த ஸ்தானத்தை பார்க்குறாரோ அந்த ஸ்தானத்துக்கு உண்டான மதிப்பு மரியாதை உயரும். அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் இடம் ராகு பார்க்குறதுனால ஆயுள் உயரும், மண்மனைன்றது பூமிக்கு சம்மந்தப்பட்ட இடமும் நம்ம வாங்கலாம். அதே சமயத்தில் கேது பகவான் 3ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்துக்கு வர்றாருன்னா தனஸ்தானம், குடும்பஸ்தானம், கல்விஸ்தானத்துக்கு வர்றார். அப்போ படிப்பு தரம் உயரும், ரெண்டாவது குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் உயரும் தீரும், ரெண்டாவது பார்த்துட்டு 3ஆவதுன்றது பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து குடும்பத்தில் காசு பணம் இல்லை, நான் வச்சுருந்த நகை நட்டு முதல் கொண்டு அடமானம் வச்சுட்டேங்க, விற்றுட்டுங்க, நான் அழிச்சிட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு அந்த 4 காசுன்றது வீட்டில் சேர்த்து வச்சு 10 பேர்த்துக்கு முன்னாடி கண்ணியமாக கௌரவமாக வாழக்கூடிய யோகத்தை கொடுத்துருவார். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த 2025 குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராக்கேது பயிற்சி, இந்த 3 ஆகக்கூடிய காலகட்டத்தில் முக்கியமாக உங்களுக்கு வந்து இந்த அஷ்டமத்து சனி முடிகிறதே மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு பாக்கியம்னு சொல்லுவேன். அதாவது வந்து நான் காசு பணம் சம்பாதிக்கிறனோ சாமி இல்லையோ, நான் சொத்து சம்பாதிக்கிறனோ இல்லையோ, எனக்கு அந்த அஷ்டமத்து சனி என்னை விட்டுட்டு போனால் போதும் சாமி, அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது முடிஞ்சு உங்களுக்கு பாக்கியஸ்தானமாக வரும்போது நிச்சயமாக உங்களோட கனவு அந்த இடத்துல நனவாகும். சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு அதிபதி அதாவதுன்றது பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன், ஒளி கிரகம், அதாவது நெருப்பு கிரகம்னு சொல்லுவாங்க. 2ஆம் இடத்துக்கு தனஸ்தானம், குடும்பஸ்தானம், கல்விஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு வரும்போது நல்ல வேலை செய்வார், 3ஆம் இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு தெம்பு தைரியத்தை கொடுத்துருவார், 5ஆம் இடத்துக்கு போகும்போது புத்திர செல்வத்தை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருவார், 7ஆம் இடத்துக்கு போகும்போது திருமண தடைகள் விலகி திருமண பாக்கியத்தை கொடுத்துருவார். அதே மாதிரி 10ஆம் இடத்துக்கு போனாருன்னா தொழிலில் கண்டிப்பாக வரும். ஏன்னா சூரிய பகவான் தொழிலில் போய் உட்காந்தாருன்னா முன்னேற்றம் நல்லாயிருக்கும். தொழில் ஸ்தானத்தை பார்த்தாருன்னா சூரிய பகவான் நெருப்பு கிரகம், அவர் பக்கத்தில் யாரும் போக முடியாது.
அதுக்காக தான் வந்து ஸ்டேட்டஸ் பார்க்குறவர் கௌரவத்தை பார்க்குறன்னு சொல்லுவோம் சூரிய பகவானை. அந்த சூரிய பகவானே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால உங்கள் தரம் உயரக்கூடிய வாய்ப்பு இந்த சூரிய பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்கள் சாப்பாடு சாப்பிட்டவங்க, உங்கள் துணிமணி கட்டி பார்த்தவங்க, உங்கள் ஐடியா கேட்டவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே சிலர் துரோகம் பண்ணியிருப்பாங்க. பொதுவாக கடகராசி அப்படின்னா இன்றைக்கி மற்றவங்க வந்து 4 பேர் வந்து உங்களுக்கு பாராட்டுறவங்க 4 பேருன்னா உங்களுக்கு வந்து 10 பேர் உங்களுக்கு எடுக்க நினைக்கிற அளவுக்கு தான் இருப்பாங்க. கடகராசி பொறுத்த வரைக்கும் மெயினாக ஒரு வெள்ளை சட்டையில் பட்ட கரும்புள்ளி மாதிரி இருந்தது என்னென்னா இந்த அஷ்டமத்து சனி. அந்த அஷ்டமத்து சனி உங்களை விட்டுட்டு போயிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அது நான் சொல்கிற காலம் மே மாதம், அதாவது மார்ச் மாதம் 29 தேதிக்கு மேலே கண்டிப்பாக மாறுது, நல்லாயிருக்கும். அதே மாதிரி கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7வது மாதம் கிட்டத்தட்ட 16-17 தேதி வாக்கில் சனி வக்கரம் அடைவார். சரிங்களா? அப்படி ஆயிட்டாருன்னா ஒரு 11வது மாதம் கிட்டத்தட்ட 26-27 தேதி வரைக்கும் சனி வக்கரத்துக்கு போயிடுவார். அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு சிலருக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் ஒரு சிலருக்கு வந்து ஆதாயத்தோடு கொடுத்துருவார். அந்த உழைப்புக்கு தகுந்த உயர்வு, வயசுக்கு தகுந்த ஒரு வளர்ச்சியை அந்த டைமில் கொடுத்துருவார். அப்போ இதை போக வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக உங்களுக்கு வந்து தைரியஸ்தானத்துக்கு அதிபதியே புதன் பகவான். உங்களுக்கு தைரியஸ்தானத்துக்கு அதிபதி புதன். ஏன்னா அறிவுக்காரகன், புத்திக்காரகன், ஞானக்காரகன் சொல்லக்கூடியவர் யாருன்னா மெயினாக புதன் பகவான். அந்த புதன் பகவான் உண்மையாலுமே உங்களுக்கு நல்லது பண்ணி கொடுத்துருவார். ஏன்னா புதன் பகவான் வந்து அறிவுக்காரன் இல்லையா, ஏதோ ஒரு வகையில் திங்க் பண்ணுவீங்க, எப்படி போகலாம், என்ன செய்யலாம், எந்த மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய். உங்களுக்கு வந்து புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய். அவர் எந்த வீட்டில் உட்காந்துருக்கிறாரோ அதுக்கு தகுந்த பலன்களை கொடுத்துருவார். 5ஆம் இடத்துல உட்காந்தாருன்னா புத்திர செல்வத்தை கொடுத்துருவார். 7ஆம் இடத்துல உட்காந்தார் அப்படின்னா நிச்சயமாக வந்து அதாவது திருமண வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவார். 10ஆம் இடத்துல உட்காந்தார் அப்படின்னா தொழில் மாற்றத்தை கொடுத்துருவார். 11ஆம் இடத்துல உட்காந்தார் அப்படின்னா இந்த மண்ணு வாங்குகிற வாய்ப்புகள் செல்வாக்கு கொடுத்துருவார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காதல், கல்யாணம், இந்த விரும்பிகிட்டு இருக்கிற லவ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த அஷ்டமத்து சனி போச்சு அப்படின்னா நிச்சயமாக அவங்க வாழ்க்கை கண்டிப்பாக மாறிடும். பிரிஞ்சவங்க ஒன்றா சேரலாம், இழந்த காதல் ஒன்றா சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது கல்யாணத்தை வரைக்கும் வந்துட்டு தட்டத்துக்கு தாலி வந்து தவழ்ந்து போனவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாங்கலி தேடி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி திருமண யோகம் அப்படிலாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு வந்து பார்க்கும்போது உங்கள் ஜாதகத்தில் அடிப்படையில், ஏன்னா உங்கள் ராசிக்கு பொதுவாக கடக ராசிக்கு வந்து 8ஆம் வீடு அப்படின்னு சொல்கிற இடத்துல இப்போ வந்து யார் இருக்கிறாங்க, ராகு இருக்கிறாரு. அப்போ இந்த ராகு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறது யாருடைய வீட்டில் இருக்கிறாரு, சனி வீட்டில் இருக்கிறாரு. அப்போ உங்களுக்கு கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதி வந்து பார்க்கும்போது 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கு அதிபதி ராகு பகவான் போய் உட்காரும்போது, ஏன்னா 7-8 கூடியவன் சனி தான் ஆச்சு. மகர ராசிக்கு கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் தான். அப்படி உக்காந்துட்டார் அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு திருமண வாய்ப்பு, தொழில் முன்னேற்றம், வளர்ச்சி, உடல் உபாதைகள் இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். பொதுவாக என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த உடைய 2023-24 இந்த 2 வருஷத்தில் ஏகப்பட்ட போராட்டங்கள் சந்திச்சிட்டிங்க. இதுதான் நான் முன்னே சொன்ன மாதிரி லாஸ்ட்டு எண்டுக்கு வந்துட்டிங்க. சரிங்களா? இதுக்கு மேலே நீங்கள் வாழ போகிறீங்க, வளர போகிறீங்க, நல்லா இருக்குது, பயப்பட வேண்டாம். ஒன்று. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா 10ஆம் இடத்துக்கு அதிபதி வந்து தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய். பொதுவாக செவ்வாய் தொழிலுக்காரகனே செவ்வாய் பகவான் வரும்போது என்ன பண்ணுவார்னா உங்களை பற்றி நீங்கள் யோசிக்கிறத விட குடும்பத்தை பற்றி நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. மனைவி எப்படி இருப்பாங்க, மக்கள் எப்படி இருப்பாங்க, அப்பா அம்மா எப்படி இருப்பாங்க, அண்ணன் தம்பி எப்படி இருப்பாங்க, அவங்க எப்படி இருப்பாங்க, இவங்களால் எனக்கு நமக்கு சப்போர்ட் கிடைக்குமா, இல்லை நாம் இத்தனை பேருக்கு உதவி பண்ணணுமே, நமக்கு யாராவது உதவி பண்ணுவாங்களா, இந்த மாதிரி ஒரு எண்ண எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதே சமயத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா லாபஸ்தானத்துக்கு அதிபதியே உங்களுக்கு யாருன்னா சுக்கிர பகவான். பொதுவாக உங்களுக்கு வந்து சுக்கிர பகவான் அதிபதியாக இருக்கும்போது 11ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு வந்து நல்ல பொசிஷனில் உங்கள் ஜாதகத்தில் மட்டும் இருந்துட்டார் அப்படின்னா இந்த 2025 நீங்கள் வண்டி, காரு இதெல்லாம் வாங்குறதுக்கு நிறைய யோகம் உண்டு. ஏன்னா வண்டி வாகனத்துக்கு அதிபதி, மனைவிக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன் தான். அது உங்களுக்கு வந்து 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு அதிபதியும் உங்களுக்கு சுக்கிர பகவானாக தான் இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு திருமணமற்றது மட்டும் இல்லை, ஒரு மனிதனுக்கு வந்து திருமணத்துக்கு அடுத்தபடி வளர்ச்சி என்னென்னா அதாவது வாழ்வாதாரம், அதாவது முன்னேற்றம். அந்த முன்னேற்றத்துக்கு அதிபதியே உங்களுக்கு சுக்கிர பகவானாக இருக்கிறதுனால இன்றைக்கி நிச்சயமாக உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த சுக்கிர பகவான் நல்ல இடத்துல மட்டும் பொசிஷனில் உட்காந்துட்டார் அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்வாதாரம் இந்த 2025 மாறுதுன்னு சொல்கிறதுல மாற்றமே இல்லை. சரிங்களா?
ஏன்னா இன்றைக்கி வந்து மெயின் உங்களுக்கு வந்து இந்த கடகராசிக்கு அஷ்டமத்து சனி முடிஞ்சால் போதுன்ற நிலமை அது முடிய போகுது, மாறப்போகுது. இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, பார்த்துக்கலாம். சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது தவிர உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளோ நேரம் என்னோட காணொலி நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசிலிருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க.